கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஏப்ரல் மாதத்தை தேவன் காண கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி. எஸ்ஐயா 33வது அதிகாரம் 16வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான், கன்மலைகளின் அரண் அவனுக்கு அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். ஹல்லேலூயா. இந்த ஒரு நாட்களிலே கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் அது பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தாழ்வான நிலைமையிலே நம்மை வைக்க வேண்டும் என்கிறது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. ஆண்டவர் நம்மை உயர்த்துகிற தேவன். கண்மலையிலே உயர்த்தப்படுவான் என்று சொல்லி, பூமியின் உயர்ந்த இடங்களில் அவன் ஏறி இருக்க பண்ணும்படி என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அப்போ உயர்ந்த இடங்களில் ஆண்டவர் வாசம் செய்ய கிருபை செய்கிறார். கன்மலையின் அரண் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலமாகும். எப்படிப்பட்ட இடம் என்று சொன்னால், கன்மலையின் அரண் என்று சொன்னால் ஒரு பாதுகாப்பின் இடம். அது கன்மலை என்று சொன்னால் கன்மலையிலே அது பாதுகாப்பான ஒரு இடமாய் காணப்படுகிறது. கன்மலையின் அரண் அவனுக்கு பாதுகாப்பாக இருக்கும், அவனுக்கு அடைக்கலமாகும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மூன்றாவது, அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமானை கர்த்தர் பசியினால் வருத்த விடார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதோடு கூட பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே ஜீவ அப்பம் என்று சொல்லுகிறார். அதோடு கூட பார்க்கும் பொழுது ஆண்டவர் சிலுவையில் மரிக்க முன்பதாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அந்த கடைசி பந்தியிலே, என்னுடைய மாம்சத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ இப்படிப்பட்ட வாக்குத்தத்த வசனங்கள் ஆவிக்குரிய ரீதியாக பார்க்கும் பொழுது வேத வசனம் நமக்கு ஒரு அப்பமாய் காணப்படுகிறது. அதோடு கூட மூன்றாவது, அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவனோ அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு போகும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். எனவே இந்த மாதத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். யாருக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால், முன்பாக உள்ள வசனத்திலே 15வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், நீதியாய் நடந்து செம்மையானவர்களை பேசி இடுக்கம் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி இரத்தம் சிந்துவதற்கு ஏதுவான யோசனைகளை கேளாதபடி தன் செவிகளை அடைத்து பொல்லாங்கானவை காணாதபடி தன் கண்களை மூடுகிறவனவனோ. இப்படி ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு ஆண்டவர் விரும்புகிற பாதையில நடக்கும் பொழுது அப்படிப்பட்டவர்களுக்கு நம்முடைய அந்த ஆசீர்வாதங்களை தேவன் தருகிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பிரியமில்லாத காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால், இந்த நாளில் அறிக்கை செய்வோம், தேவன் வைத்திருக்கிற உன்னதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி கர்த்தர் ஆண்டவரே அடைக்கலம், ஆண்டவரே அவருடைய அப்பம், ஆண்டவரே தண்ணீர், இது எல்லா தேவைகளை சந்திக்கிற தேவன். கர்த்தருடைய பாதுகாப்பு கிருபை ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.